அதாவது வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து சாஃப்ட்டாகவும் இருக்குது. இன்னொன்று அந்த அரிப்பு, பொடுகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா, தயிர் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எந்த தயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம உடச்சிடணும். தயிரில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து தயிர் மோர் தான் தேய்ச்சி குளிப்பாங்க. என்னென்னா அது ஒரு வாசடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. தயிர் அப்ளை பண்ணுறதுனால ஒன்று நமக்கு அந்த ஹீட்டை குறைக்குது, தலை ஜில்னஸாக இருக்குது. அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து பார்த்திங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா லாக்டிக் அமிலம் இருக்கிறனால நமக்கு வந்து அது தலையோட ஈரப்பதம் அப்படியே இருக்குது. இன்னொன்று நமக்கு அந்த உச்சந்தலையில் வர அரிப்பு இது எல்லாத்தையும் தடுக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னா நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் ஜூஸ் கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஆம்லா நான் வந்து அதை ரெகுலராக வாங்கி வைக்க முடியாதனால பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக்குக்கு எனக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விட்டமின் இ இருக்குது. இது வந்து பொடுகை குறைக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியோட ரூட்டில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்குது. அடுத்தது வந்து ஒரு 2 ஸ்பூன் செம்பருத்தி பவுடர், ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தியும் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பவுடர் சேர்த்துறனால இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் இருக்குது. இது வந்து நம்ம முடியோட வேர்க்காலை பலப்படுத்திட்டு இன்னொன்று ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் வந்து நல்ல ஒரு யூஸாக இருக்குது. இது வந்து நமக்கு உச்சந்தளத்தில் வந்து நல்ல ரத்தோட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. இதனால் பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா உச்சந்தலை வந்து அரிப்பாகவே இருக்கும். அதை அரிச்சுனாவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அந்த ஸ்கல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த தயிரோட ஜில்னஸ் தெரியும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் நம்ம அதாவது 45 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருந்துட்டு ரொம்ப தண்ணியாட்டதுன்னா உங்களுக்கு அது நெத்தியிலெல்லாம் வந்து ஒழுகிறது வந்து அன்ஈஸியாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஹேருக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு திக்னஸ்க்கு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அப்ளை பண்ண உடனே நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அதோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் இறங்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எந்த ஒரு ஷாம்புமே போடாமல் ஃபஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம உடனே ஷாம்பு போட்டு அது ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிறது எல்லா சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து நீங்கள் வாரத்தில் 2 டைம் நாம் எடுத்துக்கிட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரும் வந்து நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ட்ராண்ட்ரஃப் இது எல்லாமே எதுவும் வராது. தலையில் வர அரிப்பும் தடுக்கலாம். அதே மாதிரி இப்படி இது என்னென்னா நம்ம ஹேர் பேக்கும் போட்டுட்டு இன்டேக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு முடி கொட்டுறதும் வந்து ஸ்டாப் ஆகிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும்.